இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் மீடியனில் கண்டினியூஸ் டேட்டா பார்க்க போகிறோம். இதை ஏன் கண்டினியூஸ் டேட்டான்னு சொல்கிறோன்னா கிளாஸ் இன்டர்வலில் கொடுத்துருக்காங்க 120 to 150, 150 to 180 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போல்லாம் நம்ம கிளாஸ் இன்டர்வலில் இருக்கோ அப்போ வந்து நம்மளோட வேல்யூவை செக் பண்ணணும். அதில் ஏதாவது ஸ்பேஸு கேப் விட்ருக்காங்களான்னு பார்க்கணும். 120லேருந்து 150, இங்கே 150லேருந்தே ஸ்டார்ட் ஆகுறதுனால இங்கே கேப் இல்லை, நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய வேலை கிடையாது. ஒருவேளை இங்கே ஸ்பேஸ் இருக்குது, இங்கே 150 வரைக்கும் நிறுத்திட்டு இங்கே 151ன்னு இருந்ததுன்னா நம்ம இந்த வேல்யூவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஈக்குவலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த ப்ராப்ளமில் நமக்கு அந்த இஷ்யூ கிடையாது, டேரெக்டாக நம்ம சம் வந்து ப்ரொசீட் பண்ணிடலாம். ஸோ மீடியன்னாலே நமக்கு தேவை எக்ஸ் வேணும், ஃப்ரீக்வன்சியும் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியும் போதும். எக்ஸ் வந்து அதனால நம்ம மிடில் வேல்யூ எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட் நம்ம டேபிள் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ டேபிளில் கிளாஸ் இன்டர்வலில் நம்ம இங்கே கிளாஸ் இன்டர்வலாகவே எடுத்துக்கலாம். நம்ம மிடில் எக்ஸ் அப்படின்னு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வச்சு தான் ப்ரொசீட் பண்ண போகிறோம். 120 to 150, 150 to 180, 180 to 210, 210லேருந்து 240, 240லேருந்து 270, 270லேருந்து 300, 300லேருந்து 330 அண்ட் 330லேருந்து 360. இப்போ வேல்யூஸ் எல்லாம் நம்ம கிளாஸ் இன்டர்வல் எழுதிட்டோம். அண்ட் கிளாஸ் இன்டர்வலுக்கு அப்புறமா ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கிறது, ஃப்ரீக்வன்சி எழுத போகிறோம். 25, 65, 135, 430, 320, 175, 79, 21. ஸோ மீடியனில் நமக்கு சிஎஃப் மட்டும் போதும். சிஎஃப்ன்றது கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இங்கே கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் வேல்யூ இது அப்படியே எழுதிடுவோம் 25. அடுத்தது 65யோட ஆட் பண்ணணும் 90. அடுத்தது 135யோட அதை ஆட் பண்ணணும். 135யோட ஆட் பண்ணால் 225. 225யோட 430 ஆட் பண்ணும்போது 655. 650யோட 320 ஆட் பண்ணும்போது 975. 975யோட 175 ஆட் பண்ணும்போது 1150. 1150வோட 79, 1229, அடுத்தது 1250. இதுதான் நம்மளோட கேபிட்டல் எண். நம்மளோட கேபிட்டல் என்னன்றது இந்த லாஸ்ட் வேல்யூ. இப்போ நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். நான் இப்போ இங்கே ஃபார்முலா வந்து இங்கே சைட்லேயே எழுத போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த கண்டினியூஸாக இருந்ததுன்னா முதல்ல மீடியன் கிளாஸ் என்னன்னு செக் பண்ணணும். மீடியன் கிளாஸ் செக் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்தது ஃபார்முலா எழுத முடியும். n/2 டேர்ம். ஸோ n/2 எங்கே இருக்கோ அதுதான் நம்மளோட மீடியன் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ n/2னா நம்மளோட n வேல்யூ 1250/2. 1250/2ன்றது 625. ஸோ 625th டேர்ம் எங்கே இருக்கோ அதுதான் நம்மளோட மீடியன் கிளாஸ். இங்கே 625 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இதுக்கு நியரஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதை இப்படியே சர்க்கிள் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட மீடியன் கிளாஸ். இங்கே ஒரு ஆரோ போட்டு இதை மீடியன் கிளாஸ்ன்னு எழுதிடலாம். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலா, மீடியனோட ஃபார்முலா, இது மீடியன் கிளாஸ் தான் எழுதியிருக்கோம். மீடியனோட ஃபார்முலா எழுத போகிறோம். இங்கே கீழே எழுதுகிறேன். மீடியனோட ஃபார்முலா எல் ப்ளஸ் ப்ராக்கெட்டில் n/2 மைனஸ் எம் டிவைடட் பை எஃப் இன்ட்டு சி. இங்கே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நொட்டேஷனுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. எல்ன்றது என்னென்னா லோவர் லிமிட் ஆஃப் த மீடியன் கிளாஸ். லோவர் லிமிட் ஆஃப் மீடியன் கிளாஸ். லோவர் லிமிட் ஆஃப் மீடியன் கிளாஸ்னால் இந்த மீடியன் கிளாஸோட லோவர் லிமிட், இதுதான் நம்மளோட லிமிட். இதில் இருக்கிற லோவர் லிமிட்டோட வேல்யூ, இது லோவர் லிமிட், இது அப்பர் லிமிட். 210லேருந்து 240. இப்போ 210ன்றதான் நம்மளோட லோவர் லிமிட். அப்போ எல்லோட வேல்யூ 210. இதுதான் நம்மளோட எல். ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு 210. அடுத்தது கேபிட்டல் என். கேபிட்டல் என் நமக்கு ஏற்கனவே தெரியும் 1250, இந்த லாஸ்ட் வேல்யூ, அதனால் அது கால்குலேட் பண்ண வேண்டாம். எம்ன்றது என்னதுன்னா ஸ்மால் எம். ஸ்மால் எம்மோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன, ப்ரீ மீடியன் கிளாஸ். இது சிஎஃப் ஆஃப் ப்ரிடிசெசர் ஆஃப் மீடியன் கிளாஸ். ப்ரிடிசெசர்ன்றதை நம்ம ப்ரீ மீடியன் கிளாஸ்னு சொல்லலாம். இது மீடியன் கிளாஸு. அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூவோட சிஎஃப்.
சிஎஃப் ஆஃப் ப்ரெடிசிசர் ஆஃப் மீடியன் கிளாஸ். மீடியன் கிளாஸ்க்கு முன்னாடி இருக்கிற சிஎஃப் தான் நம்மளோட எம், ஸ்மால் எம். அப்போ இங்கே 225 தான் நம்மளோட ஸ்மால் எம். அடுத்தது எஃப். எஃப்ன்றது ஃப்ரீக்வன்சி ஆஃப் மீடியன் கிளாஸ். ஸோ மீடியன் கிளாஸ்ன்னு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் இருக்கிற ஃப்ரீக்வன்சி தான் வந்து நமக்கு எஃப். இதுதான் மீடியன் கிளாஸ்ன்னு மார்க் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த 430 தான் நம்மளோட எஃப். இது நம்மளோட எஃப். அப்புறம் லாஸ்ட்டாக சின்றது கிளாஸ் லிமிட். கிளாஸ் லிமிட்னா இந்த லிமிட்டுக்கும் இந்த லிமிட்டுக்குமான ஒரு ஸ்பேஸ், அதுதான் நம்ம சின்னு எடுத்து போகிறோம். அப்போ இங்கே சின்றது நமக்கு 30. இப்போ இந்த வேல்யூவெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளோட மீடியன் வேல்யூவை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ மீடியன் இது மாதிரி கண்டினியூஸில் இருந்தால் முதல்ல மீடியன் கிளாஸ் கால்குலேட் பண்ணணும். மீடியன் கிளாஸை நம்ம சர்க்கிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளோட மீடியன் ஃபார்முலாக்கே போக முடியும். இப்போது மீடியன் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் எல்ன்றது லோவர் லிமிட்ன்றது 210 ப்ளஸ் ப்ராக்கெட்டில் எழுதுங்க n/2, கேபிட்டல் என்னன்றது 1250/2 மைனஸ் ஸ்மால் எம்ன்றது சிஎஃப்ல இருக்கிற முன்னாடி இருக்கிற மீடியன் கிளாஸ்க்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ 225 டிவைடட் பை ஃப்ரீக்வன்சி ஆஃப் மீடியன் கிளாஸ் 430 இன்ட்டு சின்றது கிளாஸ் லிமிட். இங்கே வந்து ஒவ்வொரு வேல்யூக்கும் நடுவில் இருக்கிற லிமிட் வந்து 30. இப்போது இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு இன்ட்டு 30ஆல் கால்குலேட் பண்ண அப்புறமா இதில் ஆட் பண்ணணும். ஸோ 210 ப்ளஸ் 1250 வந்து 625 மைனஸ் 225 டிவைடட் பை 430 இன்ட்டு 30. ஸோ ப்ராக்கெட்டில் இருக்கிறத முதல்ல கால்குலேட் பண்ண போகிறோம். ப்ராக்கெட்டில் இருக்கிறத கால்குலேட் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பை 30 நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து கால்குலேட்டரில் போட்டு பாருங்கள் நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 210 ப்ளஸ் இதை ஃபுல்லாக கால்குலேட் பண்ணால் 27.91. ஸோ இந்த 210ஓட இந்த வேல்யூவை ஆட் பண்ணால் 237.91. இதுதான் நம்மளோட மீடியன் வேல்யூ. ஸோ கண்டினியூஸில் கொடுத்துருந்தா இந்த ப்ரொசீஜரில் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். நம்ம ப்ராக்டிஸ்க்காக calculate the median for the following data. மீடியன் கால்குலேட் பண்ணணும். மார்க்ஸ் வந்து இன்டர்வெல்லில் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செம்ம சால்வ் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் இதோட ஆன்சர் ஷேர் பண்ணுங்கள்.